ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு மை நியூ vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற vlog என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் 2-3 ஒரு 2-3 vlogக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, வி ஓன்ட் அ கேட்னு ஒரு vlog போட்டிருக்கோம் ஓகேங்களா. அந்த vlogல பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி இருந்திருக்கும் பிளாக் கலரில். அண்ட் நாங்கள் மறுபடியும் அதை விட்டுருப்போம் அவங்க அம்மா கிட்டே ரொம்ப கத்துறதுனால விட்டுருப்போம்ல அதனால. அண்டு இப்போ அது மறுபடியும் வந்திருக்கு. அது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது மறுபடியும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு vlog எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒரு மினி vlog தான் இருக்கும். அது நான் வந்திருக்குன்னு சொல்கிறனால தான் இந்த vlog ஓகேங்களா. அதை பொறுத்து தான் அது இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு, பயங்கரமாக வால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக ஆக்டிவாக இருக்குது ஓகேங்களா. அண்ட் இந்த ஷூ ஸ்டாண்ட்லாம் இருக்கும்ல, அது மேலே 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 ஒரு 3 ரேக் எங்களுது. 3rd ரேக் மேலெலாம் ஏறுது, பயங்கரமாக விளையாடு, செமையாக ஓடுது. இன்னும் சிலதெல்லாம் நல்லா மக்களெல்லாம் பயங்கரமாக பண்ணுது. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. அப்படி அப்படின்னா தட்டி விடுவோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும். பட் அதை ஒன்றும் பண்ணாது. இது வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு 1-2 வீக்ஸ் இருக்கும். பட் நான் வீடியோ போடல. ஏன்னா டீத்துக்கு வந்து இந்த பிரேசர்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது போட்டாச்சு. அது வலிலாம் ரொம்ப இருந்தது கொஞ்சம். அடுத்து போட்டு நல்லது. அண்ட் அது ட்ரீட்மெண்ட்லாம் போயிருந்ததுனால அது நான் கொஞ்சம் போடாமல் விட்டேன். வ்ளாகும் போடல. அண்ட் லாஸ்ட் வ்ளாக் மியூசியம் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாள் நான் வ்ளாகே போடாமல் இருந்ததுக்கு மனுஷனுங்க. சரி, இப்போ நம்ம போயிட்டு அந்த பூனை லக்கியை பார்ப்போம். அண்ட் நான் வந்து இன்னும் கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு போட அப்படியே போடுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்தா தெரியுதா அங்கே தூங்குறான் பாருங்கள் லக்கி. ஓகே டன். இப்போ ஜூம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஹாய் ப்ரோ, ஹவ் பட் ஜாலியாக தூங்கிட்டுருக்கு. இதோ நான் இந்த ஷூ ரேக்கு தான் ஒரு நிமிஷம். இந்த ஷூ ரேக் தான் சொன்னேன். மேலே பயங்கரமாக ஏறுதுன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஐயோ, ஓ மை காட், லைட்னஸ் கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. இதோ அப்புறமா இது கீழே தான் இந்த கபோர்ட் இருக்குது. இந்த கபோர்ட் கீழே இங்கே தான் அது இருக்கிறது, கபோர்டுக்கு கீழே ஓகேங்களா. அண்ட் இது கீழெலாம் போவோம் ஷூ ரேக் கிட்ட. நாங்களாம் அப்படியே போயிட்டு வரும். அண்ட் இப்போ நல்லா தூங்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. அண்ட் நான் அந்த கிளிப்ஸ்லாம் நான் எடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இப்போ இந்த பூனையை நானே தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது யாராவது சத்தம் ஃபஸ்ட் டைமில் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சதுனால யாராவது சத்தம் கேட்டுனா உள்ளே ஓடிடுது. இது எப்போ எடுத்துகிட்டு வந்தது கூட எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா வெளில வந்து நிற்கிது, உள்ளே போகுது, அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் கலர் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்ததுன்னே சொல்லாங்க. அண்ட் சின்ன வயசுலேயே அதுவே அதோட நகத்தை அதுவே க்ளீன் பண்ணிக்குது. சரியான க்யூட்டு, ரொம்ப அறிவு அண்ட் ரொம்பவே வாலுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் இப்போ நான் எடிட் பண்ணுற வீடியோ, இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வீடியோ வந்து எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் வாக் போடுறேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்ததுனால. அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதனால தான் இவ்வளோ நாள் விலாகும் நான் போடலை. அண்ட் இந்த வால் பார்த்தீங்களா எப்படி அதோட அம்மா வாலை வச்சு விளையாடுது, ஏதோ பண்ணுது, ஏதோ போயிட்டுங்க. அண்ட் இதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கான நான் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொடுத்துருக்கலாம். பட் ரொம்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஹையாக இருந்ததுனால கொடுக்க முடியலை ஓகேங்களா. அண்ட் இது யாருமே இல்லைனால அது பாட்டு ஜாலியாக அப்படியே ஏதோ பண்ணிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் அதனால் மூந்தெல்லாம் பார்த்து ஏதோ பார்த்துட்ருக்கேன். அண்ட் இப்போ நல்லாவே செட் ஆகிடுச்சு. எங்ககிட்ட பயப்பட மாட்டேங்குது. பட் கிட்ட போனால் கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அண்டு பார்த்தீங்களா, நான் ஃபாஸ்ட் மிஷினில் காமிச்சிப்பேன். இது WWEல சண்டை போடுற மாதிரி பெல்ட் அடிச்சுலாம் சண்டை போடுது. அதான் ஒரு பெரிய விஷயம். இன்னொரு பூனை, அது நம்ம குட்டின்னு தான் கூடுவோம்ல, குட்டி பூனை, அது வந்து சைடில் உங்களுக்கு பிக்சர் முடிஞ்சா போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பொறாமையாயிட்டு உள்ளே வராமல் இதை கடிக்குது. சரி, கடிக்கலை, அடிக்குது, குட்டியை அடிக்குது. ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா அது உள்ளேயே வரல. இது வந்ததுலேருந்து அது பயமா என்னன்னே தெரில. பட் அதுக்கப்புறமா உள்ளேயே இருந்ததுங்க. அது ஒரு கதை, நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அது ஒரு குட் நியூஸ். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். சரி பார்த்தீங்களா, இப்போ அப்படியே பார்த்துட்ருக்கு. அப்படி நீங்களும் பார்த்துட்ருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து அது குட்டியை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு, அண்ட் முக்கால்வாசி ஃபுட்டு வேஸ்ட்டாக போகுதுங்க இந்த பெரிய பூனைக்கு. ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்குது, பால் தான் வேணும்னு கேட்குது. ஃபுட்டு சும்மா 2-3 பிஸ்கெட் அந்த மாதிரி தான் சாப்பிடுது. அதுக்கு மேலே ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்குது. பட் அந்த குட்டி பூனை இன்னொன்று இருக்குல்ல, அது அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஃபுட்டு தான் சாப்பிடும், பால் குடிக்காது ஓகேங்களா. அண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. அது பாருங்க, ஜாலியாக விளையாட்டு அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே இந்த வீடியோஸ்லாம் அப்படியே அப்படியே பார்த்துட்ருங்க.
ஏன்னா இது அப்படியே கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த பூனை. பார்த்தீங்கன்னா, நான் இங்கலாம் இல்ல. அதனால இப்ப வெளில வருது. நான் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துருக்கேன். அண்ட் இது அப்டேட்ஸ்லாம் அப்படியே இன்னொன்னு வரும் பாருங்க. ஓய்! ஹலோ! கத்தாத வெளில வா. சொல்லிட்டு இருக்கு. ஓ மை காட்! பார்த்து. இது அவங்க கூட விளையாடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ போட்டு அடிக்குது. அதுவும் குழந்தைன்னு சொல்லிட்டு விடுது. அண்ட் பயங்கரமா அடிக்குதுங்க. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இன்னும் நிறையா செட்டப் வந்து அதெல்லாம் நான் உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு இந்த vlogலேயே உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். பயங்கரமாக செட்டப் இருந்தது. நம்மளாலே இது பண்ண முடியல. நம்மளே அடிக்கிற மாதிரியே அது சின்ன வயசுலேயே ரொம்ப அறிவுங்க. ஓகேங்களா? சின்ன வயசில் அதுவே க்ளீன் பண்ணிக்குது. அதை நகர்த்து அதுவே க்ளீன் பண்ணிக்குது. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிக்குது. அண்ட் இந்த vlog இவ்வளோதாங்க. நான் அந்த நியூஸ் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த vlog போடுறேன். அண்ட் இந்த vlog கிட்டத்தட்ட ஒரு 6 மினிட்ஸ் மேலே ஏதோ போயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த லக்கியோட சேட்டைகள் விட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், see you until Sanjay's vlogs சூப்பரான vlogல வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. அப்படி இப்படின்னு தட்டி விட்டுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.